சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 23/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஷஷ்டி திதி காலை 9 மணி 9 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் மாலை 4 மணி 32 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 4 மணி 32 நிமிடம் வரையில், அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கின்ற வரையில் இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 10 மணி 16 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா தைத்தில்லம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9 மணி 9 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கரஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நந்த சப்தமி அப்படிங்கிறது கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 31 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 13 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது பகல் 10 மணி 39 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 11 மணி 43 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 52 நிமிடம் முதல் காலை 6 மணி 31 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7 மணி 59 நிமிடம் முதல் 9 மணி 26 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10 மணி 54 நிமிடம் முதல் மதியம் 12 மணி 22 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1 மணி 50 நிமிடம் முதல் 3 மணி 17 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 54 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9 மணி 38 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருப்பார். நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பஞ்சாங்க தகவல் அல்லது ஒரு ஜோதிடவியல் ரீதியான தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது சிங்கப்பூர்ல இருந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உச்சி பொழுதை எப்படி கணக்கிடுவது? அதாவது என்னுடைய நாட்டிலே சூரிய உதயம் நேரம் என்பது மாறுபடுகிறது. நான் இருக்கிற இடத்துல சூரிய உதய நேரம் என்பது மாறுபடுகிறது. அப்படி இருக்கையிலே நான் உச்சி பொழுதிலே எத்தனை மணிக்கு, பகல் 12 மணிக்குன்னு கணக்கிடணுமா? உதாரணத்திற்கு காலை 7 மணிக்கு சூரிய உதயம் வச்சுப்போமே, ஒரு 7 மணிக்கு சூரிய உதயம் ஆச்சுன்னா நான் உச்சி பொழுதினை மதியம் 12 மணி என்று கணக்கிட வேண்டுமா, அல்லது 1 மணி நேரம் கூட்டி மத்தியானம் 1 மணிக்கு தான் உச்சி பொழுது அப்படிங்கிறத கணக்கிட வேண்டுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது வரலாம்.
உச்சி பொழுது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பகல் பொழுதிலே ஒரு சரி பாதி அளவு அப்படிங்கிற மாதிரி தானே வர்றது. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, சூரிய உதயம் அந்த ஊரிலே எத்தனை மணிக்கு, அதே மாதிரி சூரிய அஸ்தமனம் எத்தனை மணிக்கு, இது இரண்டையும் கணக்கிட்டு கொள்ள வேண்டும். மிகச் சரியாக 12 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். அதாவது ஒரு வருடத்திலேயே, ஏன் நம்ம சென்னைன்னு எடுத்துட்டா கூட மிகச் சரியாக பகல் பொழுது 12 மணி நேரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு வருடத்திலேயே 2 நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். மார்ச் மாதம் 21ஆம் தேதி அன்றைக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்றைக்கும் மட்டும்தான் மிகச் சரியாக பகல் பொழுது என்பது 12 மணி நேரம் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம கரெக்டா அதை டிவைட் பண்ணும்போது 6 மணி நேரங்கிறது வர்றது. அந்த 6 மணி நேரத்தை கூட இன்னைக்கு மார்ச் 21 அன்னைக்கு எவ்வளவு நேரம், எத்தனை மணிக்கு சூரிய உதயங்கிறத பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு 6 மணி நேரத்தை கூட்டி அதுதான் உச்சி பொழுது அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணலாம். இப்படி சென்னையினுடைய கணக்கை வச்சுக்கிறோம். இன்னும் ஒரு சில ஊர்லாம் பார்த்தோம்னா பகல் பொழுதுங்கிறதே 14 ஹவர்ஸ் வர்ற ஊர்லாம் இருக்கு. நம்ம யூஎஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு சில நேரங்கள்ல அது 14 மணி நேரம் கூட வரும். இன்னும் ஒரு சில நாட்கள் பார்த்தோம்னா வெறும் 10 மணி நேரத்திற்குள்ளாக கூட அடங்கிவிடும். இந்த வின்டர் சீசன்லாம் பார்க்கும்பொழுது பகல் பொழுதினுடைய கால அளவுங்கிறது வெறும் 10 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். இதனை முன்னிட்டு தான் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தா, நம்ம சென்னையை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் நம்ம சொல்லும் பொழுது கூட தினசரி பஞ்சாங்கத்துல கூட சூரிய உதய நேரம் மற்றும் சூரிய அஸ்தமன நேரத்தையும் மறக்காமல் குறிப்பிடுகிறோம் தானே. எதுக்காக சூரிய அஸ்தமனத்தையும் குறிப்பிடுறோம் சொன்னா, பகல் பொழுதினுடைய கால அளவு என்பது எவ்வளவு நேரம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான். இதைத்தான் பஞ்சாங்கத்திலே அகஸ் என்ற பெயரிலே கொடுத்திருப்பார்கள். அகஸ்ன்னு சொன்னா அது பகல் பொழுதினுடைய கால அளவினை குறிக்கிறது. இதுல மிகச்சரி அதை கரெக்டா டிவைட் பண்ண வேண்டியது. 2 பாகமா டிவைட் பண்ணி அந்த முதல் பாகமானது எந்த நேரத்திலே முடிவடைகிறதோ அந்த நேரத்திலே தான் அந்த ஊருக்கான, அது சிங்கப்பூரா இருக்கலாம், மலேசியாவா இருக்கலாம், அல்லது ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், அல்லது ஜப்பானா இருக்கலாம், எந்த ஊராக இருந்தாலும், அமெரிக்காவா கூட இருக்கலாம், எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரிலே சூரிய உதயம் என்பது எத்தனை மணிக்கு, சூரிய அஸ்தமனத்தையும் சேர்த்து கணக்கில எடுத்துக்கொள்ள வேண்டும். சூரிய அஸ்தமனம் என்பது எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஏன்னா சம்மர் டைம்ல பார்த்தோம்னா சமயத்துல 7 மணிக்கு, ராத்திரி சாயங்காலம் 7 மணிக்கு மேல கூட போகும், 7 மணிக்கும் போகும். ஒரு சில ஊர்ல 7:30 மணிக்கு கூட சூரிய அஸ்தமனம் ஆறதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது கால அளவு, பகல் பொழுதினுடைய கால அளவுங்கிறது என்னங்கிறத கணக்கிட்டு அதிலே சரி பாதியாக பிரித்து அதனை கொண்டுதான் உச்சி பொழுதினை கணக்கிட வேண்டும். இதே கணக்குத்தான் ராகு காலம், யமகண்டம், குளிகை, இது எல்லாவற்றிற்குமே. இதுல பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பது போல ஒரு சிலர் தவறாக பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள். நம்ம இது ஒரு தகவலுக்காக சொல்லியிருப்போம். காலைல தை மாசத்துல பார்த்தோம்னா 6:40க்கு சூரிய உதயம் ஆகுதுன்னா அந்த டைம் டிஃபரன்ஸுங்கிறது ஒரு ராகு காலத்திலே ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அப்படின்னு வரும்பொழுது, தை மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை அப்போ ராகு காலம்ங்கிறது 4:06 கிடையாது. ஏன்னா 40 நிமிஷம் 6:40க்கு தான் சூரிய உதயம் ஆறுதுன்னா அப்ப 5:10 6:40 வரைக்கும் தான் ராகு காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்படுகிறது. அதுபோல் அல்ல. அங்க எது முக்கியமான இடத்தை பிடிக்கும் சொன்னா, சூரிய அஸ்தமனம் என்பதும் எத்தனை மணியோடு அஸ்தமனம் என்பது ஆகிறதோ அதோடு ராகு காலம் என்பதும் முடிந்துவிடும். அதற்கு ஏற்றாற் போல் அந்த பகல் பொழுதினுடைய கால அளவு இருக்கு இல்லையா, இப்ப தை மாசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சூரிய உதயம் எத்தனை மணிக்கு, சூரிய அஸ்தமனம் எத்தனை மணிக்கு, அந்த பகல் பொழுதினுடைய கால அளவு எவ்வளவு இருக்கு, இதை என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல் பார்ட்ஸா ஒரு 8 பாகங்களாக பிரித்து விடுவார்கள். 8 பாகங்களாக பிரித்து அதுல ராகு காலம்ங்கிறது பார்த்தோம்னா நம்ம 4:06 அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா சூரிய அஸ்தமனம் 6 மணிக்குங்கிறத கணக்கிச்சு தானே சொல்லியிருக்கா. அப்ப சூரிய அஸ்தமனத்திலிருந்து நம்ம ஒரு 8 பாகமா கணக்கு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அது 1 மணி நேரம் 25 நிமிஷமா இருக்கலாம், 1 மணி நேரம் 26 நிமிஷமா இருக்கலாம், அல்லது 1 மணி நேரம் 27 நிமிஷமா கூட இருக்கலாம். இதனை கழித்து இதிலிருந்து தான் நம்ம கணக்க சொல்லணும். நிறைய தியரிட்டிக்கல் விஷயம் இருக்கு. அதை முன்னிறுத்தித்தான் ஒவ்வொரு நாளுமே ராகு காலம் எவ்வளவு நேரம், எப்பையில இருந்து எது வரைக்கும் இருக்கு, யமகண்டம் எப்பையில இருந்து எது வரைக்கும் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். உதாரணத்திற்கு நம்ம இன்னைக்கு கூட பார்க்கலாம், ராகு கால யமகண்டத்தினுடைய கால அளவுல நம்ம கரெக்டா கொடுத்துருக்கோம் இல்லையா. அது எதை கணக்கிட்டு கொடுத்துருக்கோம் சொல்லி பார்த்தோம்னா, அந்த பகல் பொழுதினுடைய கால அளவை மிகச் சரியாக 8 பாகங்களாக பிரித்து அதுல இந்த நேரத்துல ராகு காலம், இந்த நேரத்துல யமகண்டம், இந்த நேரத்துல குளிகை காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்திருக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன்.
அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.